ஆக கவலையான ஒரு செய்தி என்ன தெரியுமா? எந்த அனர்த்தங்களை, எந்த இயற்கை அழிவுகளை கண்டு இந்த சமூகம் பயப்பட வேண்டுமோ அந்த பயமெல்லாம் எங்களுக்கு வராமல் இந்த அழிவுகளையும் புதினம் பார்க்கிற சமூகமாக நாங்கள் மாறியிருக்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களை விட மிக கேவலமான ஒரு செயலை கொண்டவர்கள் இந்த சமூகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. நூற்றுக்கணக்கான வீடுகள் முழுவதுமாக இந்த வெள்ளத்தில் நிற்கதியாக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு வீடு இல்லை. 1000த்திற்கும் அதிகமான வீடுகள் பகுதி அளவில் சேதமாக்கப்பட்டிருக்கிறது இந்த வெள்ளத்தால். மண் சரிவில் சில வீடுகளும் இல்லை, சில உயிர்களும் இல்லை. 13க்கும் மேற்பட்ட உயிர்கள் இந்த வெள்ளத்தில் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நாடே ஒரு பதற்றத்தில், மிக பெரும் சோதனையில், மிக பெரும் அழிவில், கஷ்டத்தில், துன்பத்தில் இருக்கிற பொழுது இந்த வெள்ளத்தையும் புதினம் பார்ப்பதற்கு ஆண்கள் பெண்கள் என்று நமது சமூகத்தில் உலா வருகிறார்கள், சோடித்துக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டு வீதிகளிலே அலைமோதுகிறார்கள் என்றால், பிற சமூகத்தவர்கள் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு, பிற சமூக மக்கள் எங்களுடைய சமூகத்தை பார்த்து மிக கேவலமாக பேசுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய இந்த அழிவுகளை கூட உணராமல் இன்று நாங்கள் பெண்கள் ஆண்கள் என்று வீதிக்கு இறங்கி இங்கே புதினம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய உணர்வுகள் என்ன கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே? பின்னரமானால் வீதிக்கு வர முடியவில்லை. வீட்டில் இருக்க வேண்டிய பெண்கள் எல்லாம் ரோட்டில் நிற்கிறார்கள், ரோட்டில் இருக்க வேண்டிய ஆண்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில கணவன்மார் தங்களுடைய மனைவிகளை அலங்கரித்து வீதி வீதியாக அழைத்துச் செல்வதை பார்க்கிறோம். இந்த அழிவுகள் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு வர வேண்டுமே ஒழிய மற்றவர்களை புதினம் பார்த்து அல்லது சமூக வலைத்தளங்களில் போட்டோக்களை எடுத்து போட்டு இந்த சமூகத்திலே மிக பெரும் ஃபித்னாக்களை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,